நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 782வது வீடியோ. இந்த வீடியோவில் போகணும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆடி மாதம் முழுக்க நிறைய அம்பாளை பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக மாரியம்மனுடைய டிஃப்ரெண்ட் போஸ்டர்ஸு, டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ஸு, டிஃப்ரெண்ட் நேம்ஸு, அதுதான் மெயினாக பார்க்குறோம். இப்போ திருச்சி அருகில் உள்ள சமயத்தில் வந்து காப்பாற்றினால சமயபுரம் மாரியம்மன் சொல்லப்படுறார். அந்த சமயபுரத்து மாரியம்மனை பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல உள்ள கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவளோட ரூபத்தை பார்த்துடலாம். இதுதான் சமயபுரத்து மாரியம்மன். இந்த அம்மாளுக்கு நல்ல செந்தூரம் பூசின பார்த்தவங்க முகம், 8 திருக்கரங்கள், 8 கை இருக்குது. முன்கையில் இந்த வாளும் கபாலமும் இருக்கும். பின்கையில் எல்லா ஆயுதங்களும் இருக்குது. மணி இருக்குது, ஒன்றுத்தில் வந்து இது இருக்குது, இப்போ என்ன பாசமங்கோஷம் இருக்குது, அப்புறமா வந்து டமரகம் இருக்குது. மாதிரி பலவிதமான ஆயுதங்கள் வச்சுருக்கா அம்பாள். சமயபுரத்து மாரியம்மன் எனக்கு ஏன்னா எங்கள் பள்ளியருக்காக பகவதிக்கு 8 கை, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டேலிஸு அதை வச்சு பார்ப்பேன் நான். இவாளுடைய இதில் ஃபோட்டோஸ் பாருங்கள். அம்பாள் அதாவது பெரிய உருவம், பெரிய முகம், அதுவே வந்து மக்களை வசீகரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல சமயபுரத்தில் ரேடியேஷன் ஜாஸ்தி. அந்த இடம் கண்ணபுரம். சரி, அந்த ஒரு பேர் அம்பாள் குழுவிற்கு இடம் வந்து கண்ணபுரம் திடல். ஆக்சுவலாக அது எப்படி வந்தால் இந்த அம்பாளுடைய இன்னொரு போஸ்டர். இது அந்த காலத்து விளக்குது, இந்த 3 அடுக்கு விளக்குன்னு வாத. இதில் நிறைய டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்குது. இதில் வந்து அம்பாள் வந்து தாரூரில் பண்ணியிருந்தேன்னு சொல்கிறா சில பேர் இல்லை அது மூலிகையில் பண்ணது. ஏன்னா ப்ரெஸ் பண்ணால் உள்ள அமுங்குன்றா முகமெல்லாம். அது எப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ தாரூரில் பண்ணிது ஒரு கான்செப்ட் இருக்குது. இது வந்து ஆர்டிஸ்ட். இது மேல் கையில் வந்து அந்த டமரகமும் பாசமும் வச்சுருக்கா. ஆதி காலத்து மாரியம்மன் எல்லாமே டமரகம் பாசம் தான் மேலே இருக்கும். முன்கையில் வந்து சூலமும் கபாலமும் இருக்கும், இல்லைன்னா வாளும் கபாலமும் இருக்கும். 2வது கையில் வந்து என்ன வச்சுருக்கா, ஒரு கையில் வில்லு வச்சுருக்கா, ஒரு கையில் முஷ்டின்ற பண்ண ஆயுதம், ஒரு சூலம் வச்சுருக்கா, மணி வச்சுருக்கா. இந்த ஆர்டிஸ்டோட இது. கையில் ஆயுதங்களை பாருங்க. இப்போ let us go into the ஸ்டோரினா நிகழ்வு தான், சரித்திர நிகழ்வு தான் அது. ஆக்சுவலாக வந்து இந்த சமயபுரத்து மாரியம்மன் நிறைய வைஷ்ணவாளுக்கு குலதெய்வமாக இருக்கா. இப்படி தினம் அது புது கதையாக மாமா சொல்கிறான்னு வச்சுக்க வேண்டாம். சத்தியமான உண்மை. எங்கள் ஆஃபீஸில் டாப்பில் ஒர்க் பண்ணும்போது கூட ட்ரிப்ளிகேட்லேருந்து ஒரு பையன் தான். நல்ல லட்சம் பெருமாள் மாற்றமா பரசாய் பெருமாள் தான். நல்ல 6 அடி உயரத்துக்கு மேலே இருப்பான். நல்ல ஷார்ப் நோஸு, கருடாழ்வாரோட மூக்கு, நல்ல லட்சணமாக இருப்பான் பையன். கேட்டால் சமயபுரத்துக்கு போகிறோம் சார், நாங்கள்லாம் அம்பாளுக்கு புடவை சாத்திரணுமா. நீ என்னடா ஐயங்கார் இல்லை எங்களுக்கு குலதெய்வம் தானுவோம். நான் திருப்பி யோசனை முடியாது. அப்புறமா பழைய புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு முக்கியமான நிகழ்வு தெரியுது. அந்த காலத்தில் ஜஸ்ட் இமேஜின் அபவுட் 1000 years பேக். அப்போ வந்து கிருஷ்ணதேவராயர் ரூல் பண்ணுறார் எங்கள் விஜயநகரத்தை. அவர் வந்து இஸ் ட்ரைங் டு ஆக்குபை, மோஸ்ட்லி இதை வந்து ஆக்குபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறார். சவுத் இந்தியாவிலாம் படையெடுத்துட்டு வர்றார். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, ஸ்ரீரங்கத்து ஜீயர், அந்த ஸ்ரீரங்கத்து ஜீயர் கீழே இது வருது, இது ஸ்ரீரங்கம் கோவில். ஸோ அதில் வந்து வந்து எல்லாம் பண்ணுறேன். அப்போ வந்து ஒரு அந்த பர்டிகுலர் பீரியடில் இருந்த ஜீயர் என்ன செய்கிறாருன்னு காதோட மணி ஆட்கள்லாம் கூப்பிட்டு அவளோட கான்செப்டு இந்த ஸ்ரீரங்கத்தின் 3வது பிரகாரத்து உள்ள வைஷ்ணவின்ற பேரில் ஒரு சிலை இருக்குது. அதான் அது ஸ்ரீரங்கத்தினுடைய ரங்கநாத பெருமாள் கோவிலில் 3ஆம் பிரகாரத்தில் இருந்த சிலை இது. அதை வந்து யாருக்கும் தெரியாமல் நம்ம ராவோட ராவை எடுத்து போய்
காவிரி ஆற்றுல கொண்டு போட்டிருக்கோ, ரொம்ப உக்கிரமாக இருக்குது இந்த சிலை, இந்த ரைடே போக முடியலனால அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஆளை வச்சு போட்டு அவள் நேராக கொண்டு வந்து கண்ணபுரம் திடல்கிட்ட அந்த காவிரி ஆற்றுல போட்டுக்கும்போது அங்கே மீனவாழெலாம் ஸ்டாப் பண்ணுறா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மாதிரி இதில் போடணும், அதெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம், இங்கே வச்சுட்டு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், உங்களை பொறுத்திக்கு என்ன டிஸ்பாஸ் பண்ண வந்துட்டு இங்கே இறக்கி வச்சுட்டு போயிடுவோன்ட்டேன். அவளையும் இறக்கி வச்சுட்டு கண்ணபுரம் திடல் கொண்டு போட்டோம் அப்படின்ற. அதுக்கப்புறம் மீனவாழெல்லாம் அவள்லாம் பேசி அந்த ஊர் மக்கள்லாம் பேசிட்டு ஒரு இது அனுப்புகிறான், சொல்கிறது ஓலைக்கொட்டை அமைச்சு மண் சவர் எழுப்பி ஒரு சின்ன கோவிலாட்டம் கட்டி வைக்கிறார். அப்போ கிருஷ்ணதேவராயர் மேக்ஸ் ஆர்மி கேம்ப் இந்த பிளேஸ், சவுத் இந்தியா கான்கர் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு அவர். அப்போ வந்து பார்க்குறாரு, இங்கே ஜனங்கள்லாம் பூஜை பண்ணுறா, நம்ம எங்கள் ஊர் மாரியம்மன் இது அப்படின்லாம் சொல்லும்போது அப்போ அவரே வேண்டிக்கிறார், அம்மா நான் வந்து சவுத் இந்தியா கான்கர் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன், இப்போ வின் ஓவர் த வார் டெஃபினெட்லி கன்ஸ்ட்ரக்ட் டெம்பிள் ஃபார் யூ கிருஷ்ணதேவராயர் பண்ணுறார். அதே மாதிரி வின் பண்ணி வரும்போது அங்கே ஸ்டே பண்ணி அவர் கட்டின கோவில் தான் அது. இப்போ இருக்க சமயபுரத்து கோவில் கன்ஸ்ட்ரக்டட் பை கிங் சக்கரவர்த்தி கிருஷ்ணதேவராயா. விஜயநகர எம்பையர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணி அவர் தானே, வித்யாரண்யரும் அவர் தான் வந்து பண்ணிருந்து. ஸோ அவர் வந்து இந்து சாம்ராஜ்யம் வளரணும்னு சொல்லிட்டு பண்ணார். நல்ல அழகாக கோவில் அமைஞ்சது, அம்பாள் கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டு திருப்தியோடு போகிறார் அவர். ஸோ அந்த மாதிரி ஆட்சியை சொல்லப்படுறது. இங்கே என்ன ஆச்சு, ஸ்ரீரங்கத்தில் இவ்வளோ அம்சம் ஒன்றே தரித்திரம் வந்துடுது, சோத்து கூட அங்கே வழியில் அந்த மாதிரி ஆகிடுது. ரங்கநாதருக்கு படையல் போடுறதுக்கு இது ஒன்றுமே இல்லை, நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது, பணியாட்களுக்கு சம்பளம் தர முடியல, இதெல்லாம் இருக்குது, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இருக்குது. ஸோ என்ன செய்கிறது பார்க்குறா, ஐயோ தப்பு பண்ணிட்டுமேன்னு பீப்புள் ஆர் ஃபீலிங், அந்த தர்மகர்த்தாலாம். சரி என்ன சொல்ல, அப்புறம் மன்னிப்பு கேட்குறா. வந்து சமயபுரத்தில் வந்து மாதிரி அந்த மிஸ்டேக் இப்போ மன்னிப்பு கேட்டு என்ன பண்ணுறான்னா, மன்னிப்பு கேட்டு என்ன செய்கிறான்னா சரணாகதி அடைஞ்சிடுறான். அதனால் ஒவ்வொரு வருஷமும் வந்து அம்பாளுக்கு தங்கியாக நினச்சி சீர்வரிசையெல்லாம் கொண்டு தரா. அதுதான் நடக்கிறது இப்போ. ஸோ லேட்டரான என்டோமெண்ட் எடுத்துகிட்ட பிறகு அறநிலையத்தில் வந்த பிறகு பர்த்டேஸ் மாதிரி இவா வந்து அந்த என்ன சொல்கிறது, இந்த பணத்தை எடுத்து அதுக்கு செலவழிக்க ஆரம்பித்தான் எங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு. ஸோ யாரை வேண்டான்னு சொல்லி கொண்டாலும் அவள் தான் நிர்வகிக்கிற மாதிரி ஆகிடுது. இது சமயபுரத்தினுடைய ஹிஸ்ட்ரியில் முக்கியமான நிகழ்வு அது. ஆகையினால இப்போயும் வருஷம் அண்ணா வந்து சீர தங்கைக்கு சொல்லிட்டு புடவையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து எல்லாம் பண்ணுறா. எப்படி ஆண்டாளுடைய சுடி கொடுத்த சொல்லக்கூடிய மாலை திருப்பதி போகிற மாதிரி இங்கே சமயபுரத்து அம்பாளுக்கு உண்டான மரியாதையெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் ஏண்டா வருதுன்னா இதனால தான் வருது. இதையும் தெரிஞ்சுக்கணும் எனக்கு. இப்போ நல்லா ஸ்ரீரங்கம் நல்லா இம்ப்ரூவ்மைஸ் ஆகிடுச்சுங்களேன். பட் அந்த ஜிஆர் பண்ண தப்புனால இந்த மாதிரிலாம் ஆட்சியம் சொல்லப்படுது. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. பட் வைஷ்ணவாளுக்கெல்லாம் குலதெய்வ மையம் இருக்குன்னா இதனால தான். உள்ள ஸ்ரீரங்கத்து உள்ளே இந்த வைஷ்ணவின்னு தான் பேர் அவளுக்கு. அது வந்து இந்த மாதிரி மாறிடலாம், மாரியம்மனாக மாறிடலாம். இங்கே வந்த பிறகு இப்போ தனி ராஜ்யம் ஆகிட்டேன். ஷீ ஸ்டார்டட் கோலோச்சிங். எல்லா இடத்துலையும் புகழ் பரவ ஆரம்பிச்சிட்டு பல ஈவன் ஃபாரினர்ஸ் எல்லாம் கூட வந்து அவள் லைஃப்பில் தேட எக்ஸ்பீரியன்ஸ் சில சினிமா ஆட்கள்லாம் பார்க்கலாம் நீங்கள் அதை. ஸோ அது வந்து இந்த சமயத்தில் காப்பாற்றினால சமயபுரத்தான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக மெயின் ஹிஸ்ட்ரி இதுதான். கிருஷ்ணதேவராயரே ஜெயிக்க வச்சாவோ அது கூட கட்டாயம் புரிஞ்சுக்கணும். 8 கை உள்ள அம்பாள், ரொம்ப அழகான மேனியம். அந்த இடத்துல போயிட்டு மீச்சிட்டு வந்தாலே ஒரு பெரிய பாதுகாப்பாட்டம் தான் நமக்கு. ஸோ அது மாதிரி இந்த ஆடி மாதத்தில் சமயபுரத்து அம்பாளை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இதை சொல்லி நான் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நமஸ்காரம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.